ஹாய் கேஸ், ஜஸ்டிஸ் லீக் கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் எர்த்ஸ்னு சொல்லிட்டு இப்போதைக்கு டிசி டுமாரோஸ்லேருந்து வந்திருக்க மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். படம் உண்மையாக நல்லா இருக்கு, ஆனால் டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். படம் புரிஞ்ச கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெஃபினட்டாக இது டிசி ஃபேன்ஸ்க்கான படம் தான் இது. இந்த மூவிக்கு ப்ரீவியஸ் ஆச்சு மூவி பார்க்கணும்னா மூவி பார்க்க வேணாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிசி கேரக்டர்ஸ் பற்றி டிசி ஸ்டோரிஸை பற்றி உங்களுக்கு தெரியணும். முக்கியமாக கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் எர்த்ஸ் காமிக் ஸ்டோரி படிச்சிருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தெளிவாக புரியும். கண்டிப்பாக டிசி ஃபேன்ஸுக்கு புரியும் நினைக்கிறேன். முக்காசி ஐபி கேரக்டர்ஸ் வச்சு தான் இங்கே ஸ்டோரி சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கேரக்டர்ஸ் பற்றி தெரியணும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் வச்சு உங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒன்று ஃபிளாஷ், அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் அடிக்கடி டைம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கறனால அது டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் ஸ்கிரீன் பிளே அந்த படத்தை உங்களுக்கு சொல்லலாம். சரி வாங்க இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இப்போ மல்டிவர்ஸ்ல இருக்க எல்லா இடத்தையுமே ஆன்டி மேட்டர் வேவ்ன்ற ஒரு விஷயம் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு வருது. இந்த ஆன்டி மேட்டர் வேவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, ஆன்டி மேட்டர் தான். இப்போதைக்கு மேட்டர் அக்கஸ் தான் மல்டிவர்ஸ்ல இருக்க ஹீரோஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து எப்படி இந்த ஆன்டி மேட்டர் வேவ்ல இருந்து இந்த இடத்தெல்லாம் காப்பாற்ற போறாங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இந்த படத்துல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. முடிஞ்சு போன டிசி அனிமேட்டட் யூனிவர்ஸ் இப்போ நடக்கிற டுமாரோ வருஷம் இது இன்டர் கனெக்ட் ஆகுதுன்னு இப்போதைக்கு அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ரெண்டுத்துக்கும் இடையில ஹவுஸ் ஆஃப் மிஸ்ட்ரின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்க படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த டுமாரோஸ் இந்த படத்தோட பார்ட் 2 பார்ட் 3 மொத்தம் முடிஞ்சிடும். இந்த யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏரியா முடிக்கிறாங்க. டிஃபரெண்டான ஸ்டோரிஸ் கவர் பண்ணலாம், ஆனால் ஏரியா முடிக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் இதோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். ஃபிளாஷோட ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா மெயின் ப்ரோட்டகனிஸ்டே இந்த ஸ்டோரியில் வருது. அது இல்லாமல் எர்த் 3 நம்ம கிரைம் சிண்டிகேட் இருக்கிற எர்த் அவங்க எல்லாம் வில்லன்ஸ் தான். வடிகட்ட முட்டாள்தனமா தான் எல்லாம் நடந்துக்கிறாங்க. அந்த விஷயம் கேரக்டர்ஸ்ல வில்லன்ஸ் தான். அவங்களுக்கு எல்லாருக்கும் வில்லத்தனம் இருந்தாலும் அவங்க எல்லாம் கோடைகள் அதே சமயத்தில் பயப்படவும் செய்வாங்க. கிரைம் சிண்டிகேட் அது மாதிரி தான் காமிக்ல எனக்கு தெரிஞ்சு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பழைய டிசி அனிமேட்டட் யூனிவர்ஸ்ல ஜஸ்டிஸ் லீக் டார்க் சைட் வார்ல நம்ம ஜான் கான்ஸ்டைன் நம்ம ஃபிளாஷுக்கு ஃபிளாஷ் பாயிண்ட்டுக்கான ஐடியாவை சொல்லியிருப்பாரு. அதோட விளைவு ஹவுஸ் ஆஃப் மிஸ்ட்ரியில ஒரு தண்டனை அனுபவிப்பாரு. அவரோட பனிஷ்மெண்ட் என்னன்னா மல்டிவர்ஸ்ல எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரி நடந்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் ஸ்டோரிக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் பார்ட் 2 பார்ட் 3 இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த மூவில நிறைய விஷயத்தை நான் சொல்லிட்டேன். பிக்சர் விஷயத்தை நீங்க மூவில போய் பாருங்க. மூவி நல்லா இருக்கு, வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளேல மூவி நல்லா இருக்கு. பாசிட்டிவ் பாயிண்ட் நான் அதை தான் சொல்லுவேன். நெகட்டிவ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த மூவி ரஷ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி இந்த படம் உண்மையாக ஒரு சூப்பரான படம் தான். மத்தபடி ஜெனரல் தவிர்த்து மார்வல் டிசி ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை டைப். இந்த மூவியோட பார்ட் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். பார்ட் 3 எனக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது, இந்த வீடியோ முடியுது. அடுத்த ஒரு நாளோட வந்து டாடா பை கைஸ்.